ஹாய் ஹலோங்க, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னா, படிக்கிறவங்க தயவு செஞ்சு படிங்க. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, படிக்கிற அந்த லைஃப்பை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல வரேன். கல்யாணம் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், ஆனால் படிக்கிற வயசு அப்போதான். கல்யாணம் கூட 18 பண்ணலாம், 22 பண்ணலாம், 22 பண்ணலாம், 25 கூட கல்யாணம் பண்ணலாம். ஆனால் படிக்கிறது அப்போ அந்த வயசில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எக்ஸாம் எழுதுறது, படிக்கிறது, காலேஜ் போகிறதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் திரும்பி கிடைக்காத ஒரு விஷயம் போல் அந்த மாதிரி இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அப்போ எங்கள் அப்பா சரியில்லை. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கன்னடம் படிச்சிருக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டில் எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஸ்கூல் சேர்க்கணும் என்னன்னு தெரியல. அப்போல்லாம் எங்கள் அப்பாவை கண்டா பயப்படுவாங்க. அப்போ தான் நாங்கள் வீட்டு விட்டு வெளியே வந்திருக்கோம். எப்படி எங்கள் பிள்ளை படிக்க. ஆனால் எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் அழுதாங்க, பிள்ளைக்கு படிப்பு இல்லாமல் போச்சேன்னு அழுதாங்க. எனக்கு அப்போ ஒரு வெறி என்னன்னா, நம்ம சம்பாரித்து நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் வேலைக்கு போயிட்டேங்க. ஆனால் இப்போ தினமும் ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கனவுல வரும், நான் ஸ்கூல் போகிற மாதிரியும் படிக்கிற மாதிரியும் ஒரு கனவு வரும். அந்த கனவுல அப்படியே பயப்படுவேன். எக்ஸாம் எனக்கு தெரியும் இல்லைங்களா, தெரியுது அந்த கனவுல நம்ம இத்தனை வருஷமா நம்ம படிக்கல, இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னு சொல்லி பயந்து ஒவ்வொரு நாள் எந்திரிச்சு உக்காந்துக்குவேங்க. இன்னமும் அந்த 6th சாரெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி கிளாஸ் எடுத்த மாதிரி எல்லாம் பயப்படுவேன். எனக்கு ரொம்ப ஆசைங்க, காலேஜ் போகணும், படிக்கணும் அப்படின்னு இன்னும் அந்த ஆசைலாம் இருக்குது. ஆனால் அது முடியலைங்க. 10th எக்ஸாம் மட்டும் எழுதுனேங்க, கரஸில் போட்டு சும்மா புக்கை படித்து அப்படி ஜஸ்ட் பாஸ் எடுத்தேங்க. 241 எடுத்து கொரோனா டைமில் சும்மா மார்க் பண்ணுறது, எழுதுறது இல்லை. 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கொஸ்டின் நம்மளுக்கு கரெக்டுன்னு தோடுதோ 3ஆவதுன்னா 3 டிக் பண்ணி விடுறது, அந்த மாதிரி பண்ணேங்க. இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லை. படிக்கணும், எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, இப்போ மேக்ஸிமம் எல்லாம் படிக்கிறாங்க. படிப்பு குவிக் பண்ணுறதில்ல யாருமே. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா அதை ரசித்து அந்த வாழ்க்கையை வாழுங்க. ஓகேவா? பாய்.